வணக்கம் நட்புகளே. ஏற்கனவே ஒரு பேண்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தீங்க. இப்போ இதனுடைய பேக் பார்ட் வழக்கமாக நம்ம கட் பண்ணதை விட நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதெல்லாம் எப்படிங்கிறது முழு நுட்பமான வழிமுறைகளை எப்படி கட் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பயனுள்ள வீடியோஸ்கள் நிறையா அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே முக்கியத்துவம் வாய்ந்த வீடியோவாக தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்க்குறீங்க. ஸோ அந்த வழிமுறைகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வகுப்புகளை பயன்படுத்தி எல்லாருமே பயன்பெறுங்கள். உங்களுடைய முன்பதிவுகளை இந்த வகுப்புகள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஆண்களுக்கான 2 நாள் பேண்ட் கட்டிங் வகுப்புக்கு இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணி கால் பண்ணியோ தொடர்பு கொள்ளுங்கள். 12வது பேட்ச் பெண்கள் உடைக்கான 12வது பேட்சுமே முன்பதிவு நடந்துகிட்டு இருக்குது. டிப்ளமோ கோர்ஸுக்கு டிப்ளமோ இன் ஃபீமேல் கார்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமோ கோர்ஸ் பெண்கள் உடைக்கு முன்பதிவு நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு எந்த வகுப்பில் கலந்து கொள்ளணுமோ அது எல்லாமே நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி நட்புகளே. இப்போ பேக் நம்ம எல்லாத்தையும் மார்க் எடுக்கணும். ஃப்ரண்ட் இப்படி போட்டு இங்கே இந்த பிளேனுடைய பாயிண்ட்லேருந்து சீட்டு டிவைடட் பை 16 16இல் ஒரு பாகம் வச்சு இந்த இடத்த மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஒரு மார்க் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அடுத்து இங்கே இடுப்பினுடைய பகுதியில் இடுப்பினுடைய ஸ்டேட் இதுதான். அந்த இடுப்பினுடைய ஸ்டேட்டை நம்ம இங்கே அந்த மார்க் இங்கே எடுத்து வச்சுக்கணும். இப்போ இங்கே கீழே இந்த ஃப்ரண்ட்டோட இடம் இருக்கிற இடத்துல இருந்து சீட்டு டிவைடட் பை 16 அப்போ 2.25 1 பாயிண்ட், அந்த 2.25 1 பாயிண்ட்டை வச்சு இந்த மார்க் எடுத்து வச்சுக்கணும். ஸோ நம்ம ரேசிங் அதிகபட்சம் இந்த இடத்து வரைக்கும் வரலாம். ஸோ இதுக்கு உள்ளே வருதா இந்த இடத்துல நிற்கிதாங்கிறத நம்ம சர்க்கிள் வச்சு பார்த்துக்கலாம். லூஸுக்கு தகுந்த மாதிரி சர்க்கிள் மாறும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இடத்த எடுத்து வைக்க வேண்டிய இடம் இது. சீட்டோட லைனு, சீட்டோட லைன் இங்கே எடுத்துக்கணும். இது சீட்டோட லைன். இங்கே இந்த சைடு கரெக்டாக வச்சுட்டு இங்கே ஃபோர்க்கோட ஸ்டிச் பண்ணுற இடம், இங்கே ஸ்டிச்சிங் இடம் கரெக்டாக அந்த இடத்துல ஸ்டிச்சிங் இடத்துல கரெக்டாக வச்சு இந்த சைடு லைன் எடுத்துக்கணும். இந்த மார்க்கிங் எடுத்துக்கணும். முட்டியோட லைன், இங்கே பாட்டத்தோட லைன், பாட்டத்தோட லைன் எடுத்துக்கணும் 2 பக்கமும். இப்போது பாட்டை 7 இன்ச்சு வச்சுருக்கோம். +2 9, 8.25 முட்டியோட லூஸு, +2 10.25 நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டோட உயரம் இங்கேருந்து இந்த ஹைட் அளந்துக்கணும். 9.25 1 பாயிண்ட்டு, 9.25 1 பாயிண்ட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ துணி வேஸ்ட் இல்லாமல் எடுக்கணும். இந்த இடத்துல இந்த கட்டிங் இருக்க இடத்துல இங்கே மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இருந்து 3/4 இன்ச்சு தையல் தும்பு தேவைப்படும். இந்த இடத்த கனெக்ட் பண்ணிக்கிட்டு நாம் இங்கேருந்து இங்கே இந்த மார்க் பண்ணிக்கணும். இந்த ஷேப் அப்படி எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கான அளவு, அதே மாதிரி இங்கேருந்து 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கான அளவு, அதே மாதிரி இங்கேருந்தும் 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கான அளவு, இது எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டை அப்படியே இங்கே வச்சுக்கணும். இப்போ சீட் லைனு, தொடையினுடைய லைனு, இப்போ சீட்டு இங்கே 9 இன்ச்சு இருக்குது. 38 இன்ச்சு சீட்டு, இங்கே 9 இன்ச்சு இருக்குது. இந்த 9 இன்ச்சு அப்படியே எடுத்துக்கணும். இப்போ சீட்டு 38 டிவைடட் 2 19 +1 20, இங்கே 20 இன்ச்சில் கரெக்டாக இங்கே வச்சுக்கணும். +1 இன்ச்சு. அதுவே பேண்ட் ஃபிட்டாக வேணும் அப்படின்னா 3/4 இன்ச்சு. இன்னும் நல்லா ஃபிட்டாக வேணும்னா 1/2 இன்ச்சு வச்சாலே போதும். நான் 3/4 இன்ச்சு வச்சுருக்கிறேன். 9 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இடுப்பினுடைய இடம் இங்கே ரெடி. இடுப்பு 31.5 7.25 1 பாயிண்ட்டு ப்ளஸ் டாட்டுக்கு 1 இன்ச்சு 8.25 1 பாயிண்ட்டு ப்ளஸ் இன்னொரு டாட்டு. இங்கே டபுள் டாட் தேவைப்படுது. ஏன்னா
31.5 இன்ச்சு தான் வந்து இடுப்பு. சீட்டு 38 இருக்குது. பட் அதனால் டாட்டுக்கு கூட ஒரு டாட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று இன்ச்சு டாட்டுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போ டபுள் டாட் வச்சுருக்கோம். அப்போது இந்த கிராஸ் நீங்கள் இங்கே பார்க்கும்போதே தெரியும், இந்த கிராஸ் அதிகமாக வந்து இருக்கும். அப்போ ஒரு டாட் எக்ஸ்டெண்ட் பண்ணி டபுள் டாட் போட்டு இங்கே எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு டபுள் டாட் போட்டிருக்கோம். இங்கேருந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே இந்த கிராஸ் எடுத்துக்கணும். இதில் 1 இன்ச்சு அந்த இடத்த எடுத்து வச்சுக்கணும். இப்போ தொடையினுடைய லூஸ் இங்கே 11 இன்ச்சு இருக்குது. தொடை லூஸ் வந்து நம்மளுக்கு 25 இன்ச்சு. இப்போ நம்ம இங்கே ரெடியில் வந்து 25 11 இன்ச்சு இங்கே இருக்குது. ரெடி ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கான 3/4 இன்ச்சு அதை வச்சுக்கணும். இப்போது தொடையினுடைய ரெடி வந்து தொடையோட ரெடி ப்ளஸ் இது ரெண்டுக்கும் சென்டர் பேக் சென்டர் எடுத்துக்கணும். இப்போது இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிக்கணும். ரவுண்டை இதில் ஃபினிஷ் பண்ணிக்கணும். கரெக்டாக எல்லா ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போது சர்க்கிள் வந்து செக் பண்ணிக்கணும். இந்த சர்க்கிள் வந்து செக் பண்ணிக்கணும். சர்க்கிள் தொடையினுடைய லூஸை பொறுத்து இங்கே 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு வந்து தேவையான இடம் கிடைக்கும். அது இந்த இடத்துக்கு உள்ளாக வருதா இந்த இடத்துக்கு வெளியே போகுதாங்கிறத செக் பண்ணி இந்த இடத்த பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அதை இப்போது 1/2 இன்ச்சு பெல்ட்டுக்கு தள்ளிட்டு இங்கேருந்து நம்ம 4 கலந்துக்கணும். 10.5 இன்ச்சு இங்கே 10.5 வச்சுக்கணும். கரெக்டாக 10.5லேருந்து இங்கே 4 எடுக்கணும். இப்போ 24 4க்கு நம்ம 23 மார்க் பண்ணணும். அப்போது இங்கே 1 இன்ச்சு வந்து எக்ஸஸான வித்தியாசம் இருக்குது. அது ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு பேக்கோட லைனை நம்ம எடுத்துக்கலாம். இங்கேருந்து பேக்கோட இடத்த இங்கேருந்து எடுத்துக்கணும். அப்படி ஸ்டிச்சிங்க்கான இடத்தையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து 1.25 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கலாம். இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கலாம். இங்கேருந்து மார்க் எடுத்துக்கலாம். கட் பாக்கெட்டுக்கு வந்து இங்கேருந்து 3 இன்ச்சு கட் பாக்கெட்டோட மார்க்கு. சைடில் நம்ம ரெடி மார்க் தான் பண்ணியிருக்கோம். 2.25 இன்ச்சு பாக்கெட்டுக்கான மார்க்கு. கட் பாக்கெட் வந்து இங்கேருந்து 4.25 இன்ச்சு கட் பாக்கெட்டு. 1 இன்ச்சு இங்கேருந்து டாட்டுக்கு எடுத்துக்கிறோம். இங்கேருந்து 1 இன்ச்சு டாட்டுக்கு எடுத்துக்கிறோம். டபுள் டாட் போட்டிருக்கோம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் கூட இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மார்க்குக்கு 90 டிகிரி ஸ்ட்ரெயிட்டு இப்படி எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரெயிட்டு இப்படி எடுத்துக்கலாம். கட் பாக்கெட்டோட மார்க்கில் இருந்து ஸ்ட்ரெயிட் எடுக்கிறதுக்காக மட்டும் 90 டிகிரி பயன்படுத்தலாம். ஸோ இப்போது டாட்டு வந்து 1 இன்ச்சு டாட்டு 2 பக்கமும் வச்சுருக்கிறோம். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு அதே மாதிரி இந்த பக்கம் 1/2 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. இப்போ அப்படியே மார்க் பண்ணிடலாம். டாட்னுடைய மார்க்கு இங்கே டாட்டோட மார்க்கு டாட்னுடைய மார்க்கு இங்கேயும் டாட்னுடைய மார்க்கு. இங்கேருந்து லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிட்டா தைக்கும்போது வந்து ஃபினிஷ் வந்து நீட்டாக வரும். இப்போ பேக் மேல் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்படியே வந்து அதுக்கு அடுத்து கீழ் போர்ஷன் எல்லாமே பண்ணிடலாம். எல்லா அளவையும் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஃப்ரண்ட்டை அப்படியே தூரம் எடுத்துடலாம். இப்போது முட்டியோட மார்க்கு இப்போ பாட்டத்தோடைய மார்க்கு இப்போ இங்கேருந்து மேலே ஸ்ட்ரெயிட் மார்க்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 90 டிகிரி இங்கே வச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட் மார்க் எடுக்கும்போது 90 டிகிரி அப்படியே எடுத்துக்கணும். இங்கேருந்து சென்டர் லைன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து 90 டிகிரி இங்கே 90 டிகிரி வச்சிங்கன்னா சென்டர் கீழே உள்ள சென்டர் கரெக்டாக கிடைக்கும். சென்டர் எடுத்துக்கலாம். இப்போ 9 இன்ச்சு இங்கே எடுத்துருக்கோம். 4.5 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு தையலுக்கான இடம். இங்கேருந்து 4.5 இன்ச்சு 9 1/2 இன்ச்சு தையலுக்கானது. ஸோ தையலுக்கு 3/4 இன்ச்சு இங்கே எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கிறோம். இது ரெடி தையல் விழக்கூடிய இடம். அதே மாதிரி இங்கே 10.75
5.25 1 பாயிண்ட்டு, 1/2 இன்ச் இங்கே தையலுக்கானது, 10.25 1/2 இன்ச் இங்கே தையலுக்கானது, இங்கேருந்து 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, இங்கேருந்து 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இது ரெடி லைன். இது எல்லாமே வந்து டெய்லர் தையல் போடக்கூடிய இடம். இது எல்லாமே டெய்லர் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய இடம். பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேமாக இருக்கும் தையல் தும்பு. இது தையல் விழக்கூடிய இடம். அப்போ ஸ்டிச் பண்ணும்போது எதுவுமே வந்து மிஸ் ஆகாது. முதல்ல வந்து பேக் எப்படி மார்க் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த சைடு வந்து பேக் மார்க் பண்ண மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போது இங்கேருந்து அந்த ரெடி மார்க் பண்ணணும். இங்கேருந்து இந்த ஷேப் இதில் கனெக்ட் பண்ணி விட்றணும். இங்கேருந்து இந்த ஷேப் இதில் கனெக்ட் ஆகிரும். இங்கே ஆல்ரெடி வந்து இதில் ஜாயிண்ட் ஆகிருச்சு. இந்த இடத்துல உள்ள பேலன்ஸிங்கை இந்த இடத்துல திகட்டல் இல்லாமல் இந்த மார்க்கை திகட்டல் இல்லாமல் கொண்டு போகணும். லைட்டாக ஒரு புள்ளி அப்படி வர்றது அந்த ஷேப்பை கரெக்டாக அதில் கனெக்ட் பண்ணி விட்றணும். தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த நெடுங்காலினுடைய ஷேப்பு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆங்கிளில் வந்து இந்த ஷேப்பு வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ அதே மாதிரி ஒரு நூல் அந்த ஷேப்பில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு முன்பின் வரும். அதை அந்த ஷேப் கரெக்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக தான் கீழே தள்ளி நிப்பாட்டுறோம். அந்த 3/4 இன்ச்சை வந்து அதே மாதிரி இந்த பக்கம் அந்த 1/4 இன்ச்சு தள்ளி இங்கேருந்து இந்த ஷேப்பு இப்படி கொண்டு வந்துடணும். அதே மாதிரி இங்கேருந்து அந்த ஷேப்லேயே வந்து அந்த 3/4 இன்ச்சு ஷேப்லேயே கரெக்டாக அதை அப்படி கொண்டு வந்துட்டு இங்கேருந்து அந்த ஷேப்லேயே கொண்டு வரணும். பேண்ட் வந்து அளவில் வந்து ஒரு பிட்டு கூட மிஸ் ஆகாது. ஃபிட்டிங் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போது இந்த பக்கம் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடும் மார்க் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ரெடி மார்க் பண்ணணும். கீழே அப்படி கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிக்கணும். இந்த ஷேப் இங்கே வச்சு பார்க்கணும். இங்கே வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இங்கேருந்தே தெரியும். இந்த ஷேப் அப்படியே எடுத்துடணுங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 1/4 இன்ச்சு அந்த ஷேப்பில் கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ ரெடியோட மார்க்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். டெய்லர் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மார்க் மேலே ஸ்டிச் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இந்த சைடு மார்க்கிங் பண்ணிக்கணும். இங்கே ஒரு பாயிண்ட் வந்து மார்க்கிலேருந்து அந்த ஷேப்பு உள்ளே போயிருக்கோம். அதை அட்ஜஸ்ட் பண்ணி இங்கேயும் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இங்கேருந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அதை அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே அந்த ஒரு நூலை வந்து லைட்டாக அந்த ஒரு நூல் மார்க்கை இந்த சைடு அப்படி கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த ஒரு நூல். ஸோ இப்போது 9.25 1 பாயிண்ட் இங்கே எழுதியிருக்கோம். அதே 9.25 1 பாயிண்ட் இங்கேருந்து 9.25 1 பாயிண்ட் இங்கே மார்க் பண்ணிக்கணும். இங்கே கட்டிங் மார்க்கை இங்கேருந்து கொண்டு போயிடணும். இப்போது பேக்கோட எல்லா மார்க்கிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ அதை அப்படியே கட் பண்ணிடலாம். மற்ற பேண்ட்டோட கட்டிங்க்கும் இந்த பேண்ட்டோட கட்டிங்க்கும் வந்து எந்த அளவுள்ள பேண்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் அந்த தேவையானபடி அந்த பாடியினுடைய ஸ்ட்ரெச்சர் வந்து இதில் ரொம்ப கரெக்டாக கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பேண்ட்டினுடைய இப்போ கஸ்டமருக்கு வந்து பேண்ட்டினுடைய பேக் உயரத்தை நம்ம அளவெடுத்திருக்கோம். அப்போது ஃப்ரண்ட்டோட உயரம் வந்து 38.5. இது வந்து ஃப்ரண்ட்டோட உயரம். முதல்ல பேண்ட்டினுடைய ஹைட்டு 38 நம்ம இங்கே வந்து பேண்ட்டோட ஹைட் எடுத்திருந்தோம். அதே மாதிரி
பேக் கட் பண்ணும்போது 39.5 இன்ச்சு கஸ்டமருக்கே ஹைட் அளவெடுத்திருக்கோம், இந்த பேக் ஹைட்டு. அப்போது இந்த 39.5 இன்ச்சு இப்போ நம்ம இந்த கிரீஸ் லைனில் பேக் கிரீஸ் லைனுக்கு நேராக தான் ஹைட்டு எடுப்போம். 39.5 வச்சுருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பேக் ஹைட்டு 39.5 எடுத்த ஹைட் இருக்கா, இந்த ஹைட்டு வந்து 39.5 இருக்கும். அப்போது நாம் இங்கே சர்க்கிளை வந்து இங்கே நான் அட்ஜஸ்ட் பண்ணினேன். பட் சர்க்கிளை அட்ஜஸ்ட் பண்ணாமல் பேண்ட்டோட பேக் ஹைட்டை வச்சு கட் பண்ணால் தேவையான சர்க்கிள் வந்து கரெக்டாகவே கிடச்சிரும். ஏதாவது ஒரு இடத்துல அதை பேலன்ஸ் பண்ணுறோம். அப்போது ஒரு பேண்ட்டோட ஹைட்டு பேக் ஹைட்டு நம்ம கஸ்டமருக்கு அளவு எடுத்து தான் வச்சுருக்கோம். இங்கே கரெக்டாக வந்து ஸ்டிச்சிங் மார்க்கில் 1.5 இன்ச்சு பெல்ட் வந்துருச்சுன்னா 39.5 இன்ச்சு பேக் ஹைட் இருக்கும். அப்போது இந்த பேண்ட்டில் பின்பாகம் போடும்போது இந்த இடங்களில் ரிங்கிள்ஸ் இல்லாமல் பேண்ட் ஒரு மாதிரி அந்த கிரீஸ் லைன் கரெக்டாக நிற்காமல் இருக்கும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வராமல் பேக் வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஃப்ரண்ட்டு சைடு எல்லாமே எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி பேக் பொசிஷன் வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் சீட்டோட இடத்துல சுருக்கங்கள் இல்லாமல் அந்த ஹைட்டும் கரெக்டாக இருந்தால் தான் இந்த ரேசிங்கில் இந்த இடத்துலலாம் ரிங்கிள்ஸ் இல்லாமல் இந்த பெல்ட்டினுடைய ஷேப் இதெல்லாம் பேண்ட்டை போட்ட உடனே இந்த சர்க்கிள் எல்லாம் கரெக்டாக நிப்பாட்ட வேண்டிய இடத்துல கரெக்டாக நிப்பாட்டும். போட்டிருக்கும் போது இந்த இடத்துல பூரா வந்து சுருக்கங்கள் அலையலையாக வரக்கூடிய சுருக்கங்கள் எதுவுமே வராது. ஃபோர்க் ஃபிட்டிங் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நாம் பேண்ட் கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட்டை வந்து மார்க்குக்கு நேராக வச்சு பார்த்தோம்னா இது ஸ்டிச்சிங்கோட இடம். கரெக்டாக நம்ம அந்த ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய ஃபோர்க் தையல் போடுற இடத்துக்கு நேரம் அது கரெக்டாக அப்படியே வந்துடும். நாம் இங்கே ரெண்டையும் சேமாக ஒன்றா வச்சு தான் தைக்கிறோம். அந்த ஒன்றா தைக்கிற மாதிரி வந்து வச்சு அந்த ஃப்ரண்ட்டை வந்து இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்தந்த மார்க்கில் கரெக்டாக அந்தந்த மார்க் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே தையல் போடுற இடம், இந்த தையல் போடும்போது அதுக்கு நேரம் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிரும். இது எல்லாமே வந்து தேவையான இடத்துல தேவையான அளவுகள் எல்லாமே சரியாக இருக்கும். ஸோ இப்போது பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு பேண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால தான் 2 பார்ட்டாக போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து பாருங்கள், அப்புறம் வந்து பேக் பார்ட்டு வந்து பார்ட் 2ல் வந்து பேக் பார்ட்டும் பார்க்கும்போது ரெண்டையும் தனித்தனியாக பார்க்கும்போது நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாக வந்து ஓட விட்டு கட் பண்ணி பாருங்கள். பேண்ட் ஃபிட்டிங் நீட்டாக இருக்கும். அளவு எடுக்கும் போதும் கரெக்டான அளவுகள் எடுத்துட்டிங்க அப்படின்னா பேண்ட் ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். தொடர்ந்து நம்முடைய ஆன்லைன் வகுப்பில் வந்து ஆண்களுக்கான உடைக்கு வந்து பேண்ட் கட்டிங் மட்டும் வந்து 2 நாள் வகுப்பாக வந்து பேண்ட் கட்டிங்க்கு மட்டும் வந்து போட்டிருக்கோம். டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து முன்பதிவு பண்ணி 2 நாள் பேண்ட் கட்டிங் வந்து கிளாஸில் கலந்துக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி நட்பு.